எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு 24, 25. நம்ம PE 20 வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நான் 3 மாசமா அத ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி எழுதியிருக்கிறாருங்க. நம்ம டிசம்பர் 2022ல இருந்து அத ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 1600க்கு பக்கமா இருந்தது. இப்ப என்ன ரேஞ்ச்ல இருக்கோ அதே ரேஞ்ச்ல தாங்க இருந்தது. Q4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15% கீழே விழுந்தது. 1200க்கு பக்கமா வந்தது. அப்பதான் அதுக்குள்ள நம்ம என்டர் ஆனோம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், அடுத்த ஜான்வரி 2026ல மறுபடியும் அது கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் அதனால வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கே 1 வருஷம் ஆகும். வந்தா கன்சிடர் பண்ணுவோம் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு, இல்லைன்னா விட்டுருவோம். அடுத்த ஒரு நண்பர் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்களே சார், ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக்க குறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயுமே அவங்கள்ட்ட ஸ்டேக் 50%க்கு மேல தாங்க இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜும் குறைஞ்சிருச்சுங்க. மார்ச் 2025ல பிளட்ஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி 0.68 இருக்கு. அதை நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க பிசினஸ்க்காக டெட் வாங்குவாங்க. நல்ல ப்ரொமோட்டர்ஸும் கூட. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, அவங்க ரைட்ஸ் இஷ்யூஸ் ஒரு 1400 கொடுத்தாங்க. நான் அங்க இருந்து ஒரு ₹100 1500 ரேஞ்ச்ல வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். பிரைஸ் டு புக் 0.81 தான் இருக்கு. புக் வேல்யூவோட கம்மியா தான் இருக்கு. 6 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஹோம் ஃபைனான்ஸ் மத்தது வேணும் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், தென் கேன்ஃபின் ஹோம்ஸ் அது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதே மாதிரி சமான் கேபிட்டல் பத்தியும் கேட்டிருக்காங்க. அவங்களும் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல தான் அவங்க ஃபோக்கஸ். பட் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணல. பட் பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 0.54 தான் இருக்கு. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தென் வேல்யூவேஷன் வைஸ் பார்க்குறப்ப சமான் கேபிட்டலோட ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நல்ல நிறுவனம் மாதிரி தெரியுதுங்க. பட் கேன்ஃபின் ஹோம்ஸை நான் எப்பொழுதுமே வாட்ச் பண்ணுவேன். கனரா பேங்க் தான் அதுக்கு ப்ரொமோட்டர். ஸோ நிறைய ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனிஸ், நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு சமான் கேபிட்டலுக்குள்ள போகணும் அப்படின்ற தேவை இல்லை. அடுத்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நிறைய கேள்விகள் வருதுங்க. நம்ம ரிலையன்ஸ் குழுமத்துக்குள்ள போறது இல்ல பர்சனலா. பட் ஷேர் பிரைஸ் ஏறுறப்ப நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் மாட்டினீங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு உள்ள சிக்கிக்குவீங்க. டெட் டு ஈக்விட்டி அதிகம் 0.44, பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. இருந்தாலுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அடுத்த ஒரு நண்பர் சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காரு. என்கிட்ட ஒரு 3000 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் 7000 எஸ்ஐபி இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் இதுல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நம்மளுக்கு எவ்வளவு தூரம் மேல போகும் அப்படின்லாம் இப்ப சொல்ல முடியாது. ரெண்டுமே growth ஃபேஸ்ல இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல நீங்க உள்ள என்டர் ஆயிருக்கீங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ கீழே தான் என்டர் ஆயிருப்பீங்க. தென் ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் என்டர் ஆயிருப்பீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வருத்தப்படுவீங்க. இதை மட்டும் தாங்க என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி செய்திகள் வந்துருச்சுங்க. என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே யூபிஐ பேமெண்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி யார் யார் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், இந்த 4 பேங்க் தான் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு அடுத்து இப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுக்குறாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல இந்தியாவிலே டாப் 5 பிரைவேட் செக்டர் பேங்க் உள்ள ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு நம்புறேன். இப்ப ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கங்க, நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அதாவது 2014ல ஸ்பிளிட் போட்டு இப்ப ₹11 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு growth வேணும் அப்படின்னா நீங்க லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப 3000 ஷேர் வாங்கிட்டோம், ₹2 ஏறினா நம்மளுக்கு ஒரு ₹6000 ப்ராஃபிட் கிடைக்கும், இன்னும் ஒரு ₹10 ₹20 ஏறினா கிடைக்கும் அப்படின்னு வெளில வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி பத்தி கேட்டிருந்தாங்க. அதோட ஆல் டைம் ஹை 1700 பக்கமா இருக்குங்க. நீங்க 1700ல பாத்தீங்க அப்படின்னாலே அது கன்சிடரபிள் ரேஞ்ச்ல தான் இருந்தது. 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தாங்க இருந்தது. இப்ப 1000 கீழே வந்துருச்சு. நல்ல பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல இருக்கு. 1000 கீழே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கீழே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அடுத்து பிஎஃப்சி, ஆர்இசி இந்த நிறுவனங்களுடைய கன்சிடரேஷன் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லலைங்க. கன்சிடர் பண்ணா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு தாங்க சொல்றோம். நம்ம 10 to 15 இயர்ஸ் ஃபோக்கஸ் வச்சு ஒரு 5000 10,000 வாங்கி உள்ளத்துக்கு போட்டோம். அது ஒரு வேளை ஏறலன்னு வச்சுக்கங்களேன், அது எவ்வளவு கஷ்டமான சுச்சுவேஷன் ஆயிரும். டைவர்சிஃபைடா பிரிச்சு போட்டுருங்க. மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. நீங்க 15 இயர்ஸ் வச்சுட்டு போறீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 2, 1, 5, 10 கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணாலே அது 15 இயர்ஸ்ல நிறைய சேர்ந்துருங்க. அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு பி இல்ல, பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தாங்க இருக்கு. இருந்தாலும் வெயிட் பண்றது நல்லது. நம்ம பி இல்லாத நிறுவனங்கள், பிரைஸ் டு புக் கம்மியா இருக்க நிறுவனங்களா பார்த்தா இதுவரை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் பி இல்ல, ஆனா பிரைஸ் டு புக் 0.5க்கு பக்கமா தான் இருந்தது.
அதனாலதான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா ஓவராலா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பி இல்லைனாலும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் அதே அப்ரோச்சை ஏபிஎஃப்ஆர்எல்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. பிரைஸ் டு புக் கீழே வரட்டும், ஒன்னு கீழே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அடுத்து எஃப்ஐஏஸ் எப்படி ஸ்டாக்கை பிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆர்இசி பிஎஃப்சி பத்தி சொன்னோம் இல்லையா, அதனால கேட்கறாங்கன்னு நினைக்கிறேங்க. வெயிட் பண்றாங்க. அதாங்க அவங்கள்ட்ட ஃபண்ட் நிறைய இருக்கு. ஷேர் பிரைஸ் இறங்க இறங்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கோமே. வார்பர்க் திங்கர்ஸ் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்டர் ஆனாங்க. ஐபிஓ பிரைஸோட கம்மியான பிரைஸ்ல தான் 60-70 ரூபாய்க்கு தான் என்டர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. 2024 அவங்களோட ஸ்டேக் எல்லாம் வித்தாங்க. 400-500 ரூபாய்க்கு பக்கமா வித்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 to 6 டைம்ஸ் மேல கிடைச்சிருக்கும். இத்தனைக்கு ஒரு பிசினஸ் சைக்கிள் தான், ஒரு 7-8 வருஷம் தான் வச்சிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்காங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு பொறுமை பத்தலைங்க, அவ்வளவுதான். அடுத்து ராஜ் ரட்டன் குளோபல் வயர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி, ரொம்ப ஓவர் வேல்யூடாவும் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா உள்ள மாட்டிக்குவோம். டெட் டு ஈக்விட்டியும் அதிகமா இருக்கு. 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 3க்கு மேல இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்கறாங்க, எம்ஆர்எஃப் ஷேர் பிரைஸ் ஏன் சார் அவ்வளவு இருக்கு, ஸ்பிளிட் போட்டாங்க அப்படின்னா எல்லாருமே கன்சிடர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கம்பெனி வந்து டெலிபரேட்டா தாங்க இதை இந்த எலிவேட்டட் ஷேர் பிரைஸ்ல வச்சிருக்காங்க. கம்பெனியோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், தென் கமிட்டட் இன்வெஸ்டர்ஸ், இவங்களை மட்டும் உள்ள வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ஸ்பிளிட் போடாம இருக்கிறாங்க. இப்ப ஸ்பிளிட் போட்டு ஷேர் பிரைஸை குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேடர்ஸ் நிறைய உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. கம்பெனியோட எய்ம் வந்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க ஸ்பிளிட் போடல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பிரிக்ஷர் ஹேத்வே எடுத்துக்கங்களேன். வாரன் பஃபட் அவர்களுடைய நிறுவனம் ஒரு ஷேர் வந்து $7,31,000. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இந்தியாவில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பிளாக் ராக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஏஎம்சி எல்லாம் கொண்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒரு 44-45 ஏஎம்சி இருக்குங்க. ஸோ இவங்க வந்து +1 அவ்வளவுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணட்டுங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தா தான் இன், இல்லாட்டி அவுட் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் பத்தி கேட்கறாங்க. லிக்விட் ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்றது எதுல பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. குறிப்பா ட்ரெஷரி பில்ஸ், சர்டிபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், தென் கமர்ஷியல் பேப்பர்ஸ், இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்க பெரிய லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா பிர்லா லிக்விட் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லிக்விட் ஃபண்ட், தென் ஹெச்டிஎஃப்சி லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு நிறைய இருக்கும். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது கம்மியா இருக்கோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2%, ஆதித்யா பிர்லாவுக்கு 0.21% இருக்கும். இது மாதிரி நிறைய லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.